வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பேனியன் சேனல். நான் உங்கள் ரதிசித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 3 ப்ரேயர் டு த டீச்சர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வார்ம் அப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா teachers, students, helps doctors and patients, builds houses according to a plan. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ளூஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய அந்த கிரிட் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்பர் 2 இருக்குது இல்லையா, இதுக்கான ஆன்சர் டீச்சர் இங்கே எழுதியிருக்கோம். தென் இங்கே ஃபஸ்ட்டு வந்து கிவ்ஸ் ட்ரீட்மெண்ட் டு அனிமல்ஸ், யார் அப்படின்னா வெட்டினரி doctor. Okay, then helps doctors and patients, யார் நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நர்ஸ் இல்லையா, NURSE நர்ஸ். தென் grows crops, யார் farmer, FARMER. தென் builds houses according to a plan, engineer, ENGINEER, engineer. Then flies an aircraft, fifth question, pilot, PILOT. Protects the country, ninth one, soldier, SOLDIER, soldier. Plays a musical instrument, seventh question, musician, MUSICIAN, musician. Then gives ticket to passengers, 10th question, conductor, CONDUCTOR. Stitches clothes, யார், yes, tailor, TAILOR. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா which is the role of a farmer in society, discuss and answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதிக்கலாம். when you grow up what do you want to become, why. பெரியவனானதுக்கப்புறம் நீ என்ன வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற, என்னவா ஆகணும்னு நினைக்கிற, இப்போ என்ன வேணால் எழுதலாம், டாக்டர், இன்ஜினியர், லாயர், இது மாதிரி எது வேணால் எழுதலாம். அப்படி ஆகிற அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இது வந்து உங்களை பேஸ் பண்ணி தான் நீங்கள் தான் வந்து என்ன எழுதணுமோ எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். இப்போ இந்த லெசன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா சுப்ரதோ பாக்ஷி அப்படின்ற ஒருத்தர், அவர் யார் அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் மைண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு அகாடமி, அதில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், அதில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து அதிலேருந்து படித்து கிராஜுவேஷனாக ஆகி வெளியில் வராங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பீச்சை தான் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் தான் இந்த லெசன். ஓகே, this lesson is based on a speech made by Subrata Bakshi, founder and CEO of Mindtree, as part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore on January 6, 2005. January 6, 2005ல பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த அகாடமியில் அந்த சுப்ரதோ பாக்ஷி அப்படின்றவர் வந்து அவங்களுடைய அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த ஒரு ஸ்பீச், அட்ரஸ் ஸ்பீச் தான். He is addressing the teachers graduating from the academy, and he requests the teachers to go beyond the syllabus and teach students the values and skills they need to live a useful and meaningful life. டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிலபஸ்ன்னு மட்டும் பார்க்காம யூ ஷுட் கோ அப்பார்ட் ஃப்ரம் த சிலபஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வேல்யூஸ், மாரல்ஸ், ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். ஓகே, இப்போ நம்ம வந்து லெசன் பார்க்கலாம். லிசன் டு யுவர் டீச்சர் டெலிவரிங் த ஸ்பீச். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 பேராகிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இருக்குது. இட் இஸ் அ கிரேட் அக்கேஷன் ஃபார் த 2005 பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ். It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionately large. I am honored to be here with all of you to share your joy, your hopes. As teachers, on behalf of all the lives you will touch, I have a few things to ask of you. It is going to be a long and somewhat unusual list, so I seek your indulgence. Here goes my list.
இருக்கிறதுலையே வந்து நோப்லெஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா டீச்சிங். பிகாஸ் எந்த ஒரு ப்ரொஃபஷன் போகிறதுனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீச்சருடைய துணை இல்லாமல் போக முடியாது இல்லையா? ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறது நமக்கு யார் அப்படின்னா ஒரு டீச்சர் தான். ஸோ அதனால் இந்த ப்ரொஃபஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோப்லெஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லைனாக அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே யூ டு தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். The people who write my textbook and the ones who prescribe the syllabi will not tell you how important inclusion is for me to do well in life. Without the sense of inclusion, I will not know that boundaries are meant to be pushed, not to be lived in. Take for example the fact that I clean my house but empty my garbage on the road. That is because the road is not included in what I feel is my own. I feed my own child, but do not ask if the maid has eaten today. Her hunger is not included in my hunger. I take my child to the movie, but do not ask him to call the neighbor's child. That child is outside my zone of parenting. So teacher, teach me inclusion. First point என்ன சொல்லியிருக்காங்கன்னா teach me inclusion. Inclusion அப்படின்னா ஒருங்கமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா இதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நான் வந்து என்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணுறேன், பட் அந்த குப்பையை கொண்டு போய் நான் ரோட்டில் போடுறேன். பட் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடு மட்டும்தான் என்னுடையது, அந்த ரோடு வந்து என்னுடையது கிடையாது. ஸோ அந்த ஒருங்கமைப்பு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த இடத்துல எனக்கு இல்லை. அடுத்தது, என்னோடய குழந்தை வந்து பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். பட் ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் த மெய்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கும் பசிக்கும் தானே அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா வி ஆர் செல்ஃபிஷ் இல்லையா? ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஈக்குவல், அதாவது ஒரு அக்கார்டிங் டு த என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய கேட்டகரி, அதாவது பணத்தில் வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்க்ளூஷன் நமக்குள்ளே இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட், I pray to you to teach me to communicate. கம்யூனிகேட்னா என்னது? தகவலை பரிமாறுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, as I get caught in the rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. The more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. Teach me to communicate with the simplicity of a child and the nakedness of a flower. Those who cannot speak or hear. People less gifted, less privileged than I am. Those who have come before me and those who will follow. Things animate and inanimate. இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக மிக இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன சொல்ல வருமோ அதை வந்து தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலவங்க ஒரு சாதாரண விஷயத்தை கூட நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக, அதாவது புரியாத விஷயத்தை கூட அப்படி புரிய வைப்பாங்க. பட் ஒரு சிலவங்கனால அந்தளவுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ நம்மளுடைய சொல் வலிமை வேணும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து மற்றவங்க கேட்கணும். ஸோ எனக்கு வந்து அந்த சிம்பிளிசிட்டி, என்னால் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லலாம்னா உத்திகளை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன் மோர் தேன் தட் டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் த வைட் வேர்ல்ட் in which I need to fend for myself and for others, one time learning will not be good enough. I will have to have the ability to learn newer and more difficult things. Some of it I will need to learn very quickly. In all this, what will become critical is the process of learning itself, more than just what I am able to learn. Help me to learn newer ways to learn, and what will make learning a joy for me. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுமே தினமுமே வந்து ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதுவும் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னா வந்து கம்பல்சரி டெய்லியுமே ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து திருப்பி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி ரீலேர்ன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தவே இன்னும் அதை கொஞ்சம் நான் பெட்டராக லேர்ன் பண்ணணும். அடுத்தது
நிறைய டிஃபிகல்ட் திங்ஸ், எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் வந்து சீக்கிரமாக அதை வந்து கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வந்து கொடுக்குறார். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் ஒன், ரைட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ லேர்ன் டு லேர்ன் ஃப்ரம் அன்யூஷுவல் சோர்சஸ், ஐ ப்ரே தட் யூ டீச் மீ டு அப்ரிஷியேட் த இன்டர்கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸ். இங்கே பிக்சரில் பாருங்கள், அருமையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுடைய ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கணும். எல்லா உயிரினங்களுமே நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் வந்து ஒரு உயிரை படைச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான். எல்லாமே நமக்கு தேவை. ஓகே, நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு சில அனிமல்ஸ் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாத்தையுமே அழிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா ஈக்காலஜி இம்பேலன்ஸ் ஆயிடும். இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளால் அதுக்கப்புறம் உலகத்தில் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக போகுமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பராக போகாது. ஓகே, ஸோ டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே த வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காசஸ் தெம் டு ஃபால். Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to awesome imbalances in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் அது நம்மளவே வந்து அழிச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாம்பு வேணாம், பாம்பு அப்படின்றது யாருக்குமே நமக்கு பிடிக்காது இல்லையா, அப்படின்னு சொல்லி இருக்கிற பாம்பு எல்லாத்தையுமே கொண்டுட்டோன்னா என்ன ஆகும், தவளை, எலி இதனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நமக்கு டிசீசஸ் வர ஆரம்பிச்சிரும் இல்லையா. அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய வேல்யூஸ் நான் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அனிமல்ஸையும் நான் வந்து அனுசரித்து நேசிக்கக்கூடிய ஒரு, அதாவது அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்த் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஈச் டைம் ஐ see a scavenging bird on my city's skyline, teacher tell me why the singing birds are going away and tell me how can I see them perched on my window sill. I pray to you to teach me not just the ability to answer but also the power to question. Everyone is telling me to do as I am old. Before I know it, I am enslaved. It is because we do not ask questions. Only if we ask questions can we get answers. If we get the answers, we can explore how to establish a better order of things. If we ask questions, we will also learn to be accountable. We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. In that exchange, truth will emerge. Okay? இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவர் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ் அது வந்து இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம ஆன்சர் பண்ணுறதை விட நம்ம கொஷின் வந்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் டு நோ த பவர் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நிறையா வந்து கமர்ஷியலாகவே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ கமர்ஷியல் அப்படின்னா எல்லாமே காசுக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா தெரியும், எந்த ஒரு மாடுமே தான் கொடுக்குற பாலுக்கு விலை வாங்குறதில்ல. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே பூமி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விளைச்சலுக்கு பணம் வாங்கிறது இல்லை. ஓகே, அதே மாதிரி கடல் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களுக்கு பணம் வாங்கிறது இல்லை. அதே மாதிரி தான் எல்லா இயற்கையுமே. ஆனால் நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே வந்து விலை பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா பூமி வந்து நமக்கு இவ்வளோ அழகாக நமக்கு வந்து எல்லா சொத்துக்களையும் கொடுத்துருக்கு. பட் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வளங்களை அழிச்சிட்ருக்கோம். எப்படி அழிச்சிட்ருக்கோம் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயன பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி, அதுக்கப்புறம் உரங்கள், இதெல்லாத்தையுமே போட்டு நம்ம பூமியோடைய வளத்தையவே வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ த பவர் ஆஃப் சைலன்ஸ், டீச் மீ ஆல்சோ டு raise my voice to protect the truth. In a world where every moment is going to be full of noise, teach me to be quiet, teach me to appreciate the sound of silence. For in silence I can contemplate the power within. Teach me to make my point without having to raise my voice. And teach me to raise my voice, teacher, when my silence can hurt another life.
அடுத்தது பார்த்தோன்னா பவர் ஆஃப் சைலன்ஸ். இப்போ வந்து உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே இறைச்சலாக இருக்குது. இந்த இறைச்சலான ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு அமைதியை கொடுங்க. பட் அந்த அமைதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்கே தேவையோ அங்கே மட்டும் இருக்கணும். எங்கெல்லாம் நான் பேசணுமோ, என்னுடைய குரல் உயர்த்தி பேசணுமோ அங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து வலிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபைனலி ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு டெவலப் அ வேர்ல்ட் வியூ ஆஃப் திங்ஸ். என்னென்ன வந்து பார்க்கணும், என்னென்ன திங்ஸை வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் பாவர்ட்டி, டிசீஸ் அண்ட் ஹங்கர் ஹாவ் நோ நேஷனாலிட்டி. For 100 of years, I have lived in a world with narrow domestic walls. In that world, patriotism was founded on religious bigotry, racial intolerance, and man's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. In the future that I want to create, I want you to teach me the power of loving my fellow human beings. Teach me to appreciate diversity and dialogue. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் வறுமை, நோய், பசி இது எல்லாத்துக்குமே பொதுவானது இல்லையா? இந்த மதத்தினருக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா teach me tolerance and teach me to remove the word foreign and foreigner from my vocabulary. அயலவன், அயல் நாட்டினன் அப்படிங்கிற ஒரு வேர்டே என்னுடைய அகராதியில் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே உன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு தாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாழணும், அந்த ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். This is my world, teacher. In this world, I do not want to be a foreigner to anyone, and I do not want to treat anyone like a foreigner. With these thoughts, allow me to conclude my convocation address. May this day remain with you forever, and may your path be illuminated with the power of 1,000 suns. Thank you and good luck. ஓகே, எப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கான புக் எக்ஸசைஸ், கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். பாய்.